பிஸ்மில்லா. இது கூத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாசல் பராத் ராவ் இன்னைக்கு ராவ் மஹரி பிறகு ராவுடைய துவா ஓதி முடிச்சுட்டு அது பிறகு மக்கள் எல்லாம் துவா செஞ்சாங்க. அந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் கூத்தாநல்லூரில் பாரம்பரியமிக்க பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் சுமார் 400 வருஷத்துக்கு மேலே உள்ள பள்ளிவாசல். 400 வருஷத்துக்கு மேலேட்டா அதுக்கு மேலே இந்த மனோராவே 400 வருஷங்கள் தெரியாமல் இருக்குது. இந்த மதரசாவுடைய பள்ளிவாசலை ஒட்டி ஒரு மதரசா. இந்த மதரசா பெரிய மதரசா. இதுவும் ஆலிம்கள் பட்டம் வாங்கி வரக்கூடிய மதரசா, பைசுல் பாக்கியத்துன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 150 அடி நீளத்துக்கு போகும். பெரிய மதரசா. இது ஒரு மதரசா. பிள்ளைகள் இதில் வராங்க. 3 ஆசிரியர்கள் கொண்டு இது இயங்கிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ். இன்றைக்கி பராத் ராவை தொட்டு ஹசரத்து பெரிய பள்ளிவாசலில் ஹசரத்து 3 யாசின் ஓதி அந்த இரவுடைய மகிமையை பற்றி சொன்னார். எல்லாம் விடுதலை கொடுக்குறான், எல்லாம் வெற்றியை தரான், எல்லாம் சிறப்பு தரான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் 3 யாசின் ஓதியிருக்காங்க. அந்த 3 யாசின் எதுக்குண்டா முன்னோர்கள் பட்டவங்க அல்லாவுடைய நெருக்கத்து வேணும், அல்லாவுடைய அன்பு வேணும், அல்லாவுடைய உதவி வேணுன்ட்டு அவங்க 3 யாசின் ஓதி அவங்க துவா செய்வாங்களாம். அந்த 3 யாசின் ஓதிட்டு முதல் யாசினில் பாவ மன்னிப்பு அது முடிச்சுட்டு இங்கே வந்து கபிரிஸ்தானில் ஜியாரத் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன். அந்த லேசாக ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுறேன். அது எப்படின்னாக்கா அந்த 3 யாசின் ஓதுறாங்க. 3 யாசினுடைய நோக்கம் முதல் யாசினில் பாவ மன்னிப்பு. இது வரைக்கும் ஆயிலில் செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு யாசின் ஓதி துவா செய்கிறாங்க. அதுக்கு அடுத்த யாசின் என்னடா ரிசுக்கு, அல்லாஹ் ரிசுக்கு விஸ்தீர்ணமாக கொடுக்கணும், எந்த ரிசுக்கில் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு துவாச்சாங்க. நம்ம நண்பர் பரகத்திலே போயிட்டுருக்காரு. ராஜு அலிங்சாம் வரது வாழ்த்துக்கள். அடுத்து 3வதாக பலா முசிபத்து, கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டம் வரக்கூடாது, எந்த கஷ்டத்துலாம் ஆபத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அழகாக துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு இந்த நாளில் விடுதலை, எல்லா நகரத்தில் உள்ளவங்களுக்கு விடுதலை கொடுக்குறது இன்றைக்கி தான். இப்போ கல்ஃபுல்லாம் என்ன செய்வாங்க, பிறநாள் நாள், ரம்ஜானுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்க கைதிகளுக்கு விடுதலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல்லாயிரம் மடங்கு கிருபை உள்ள ரஹ்மான் இன்னைக்கு நரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடுதலை கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதற்கு அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொன்னார் அதனுடைய தொகுப்பில். இந்த இடத்துக்கு பேர் மூமின்களின் பூங்கான்னு சொல்லிட்டு அந்த உள்ளேயும் அப்படியே போய் காட்டுறாங்க. இதை ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு அது உள்ளே போயிட்டாங்க. பாக்கி உள்ளே இது நீட்டத்துக்கு போவோம். எப்படி சொல்கிறது, அவருடைய அகலம்னு சொல்ல தெரியல. மாஷா அல்லாஹ். இங்கே அடங்கி இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கிருபை செய்யட்டும், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கட்டும். அதே போல் முன்னோர்கள் யாரெல்லாம் சென்று விட்டார்களோ எங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இன்றைக்கி கிருபை செய்யட்டும், அவர்களுடைய அக்களை நல்லது சேரட்டும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். பராத்துனா நன்மை செய்யக்கூடிய நாள், அடுத்து விடுதலை பெறக்கூடிய நாள், அல்லாவுடைய கிருபை இறங்கக்கூடிய நாள். மலக்குமார்கள் பாவமே செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலக்குமார்களுடைய பர்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகளை அஜர் சொல்லி காட்டினாங்க. அந்த சிறப்புகளோடு அல்லாஹ் நம்மளுக்கும் பரக்கத் செய்வானான்னு நான் துவா செய்கிறேன். சரி, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். நீங்களும் துவா செய்யுங்க. பார்க்கக்கூடிய சகோதரர்களும் நம்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், நம்பாதவங்களுக்கு பேச்சே இல்லை. நம்பாதவர்களுக்கு, மோட்டத்தனம் பிடிக்கிறவங்களுக்கு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறவங்களுக்கு, எங்கேயா 3 கால் 4 இருக்குது அப்படின்னா உன்னை உட அப்படிமாங்களாம். அந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுறவங்களுக்கு நம்ம பேச்சுக்கு இடம் இல்லை. அல்லாஹ் நம்ம நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லுவோம். மாஷா அல்லாஹ். 6 பேர் பார்த்துட்ருக்கு. 6 பேரில் முதல் நம்பரு ராஜ் முகமது பார்க்குறாரு. அடுத்து ராஜ் முகமது மாஷா அல்லாஹ் அவரே தான். காசிம் நாசர் பார்க்குறாரு. இன்ஷா துவாச்சிங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இன்றைக்கி நல்ல நாள், பராத்துடைய நாளை தொட்டு அல்லாஹ் எல்லாருக்கும் கிருபை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் துவாச்சிங்க. என்னுடைய நண்பர் பயணம் பெற்றார். அவருடைய பயணம் சிறக்கிறதுக்கும் துவாச்சிறேன் நான் வாழ்த்துக்களுடன். நான் முபாரக். நன்றி. ஜஸாக்கல்லா. இது நம்மளுடைய சகோதரர் பரகத்தில் இருக்கார். நம்ம பாலிய நண்பர். பரகத்தில் எதுவும் சொல்கிறீங்களா? அதில் எங்கள் நண்பர் லைவில் போட்டுட்டேன். இன்ஷா அல்லாஹ். இந்த பராத்துடைய ராவு, எல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய ராவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு, மறைந்து விட்ட மருகங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்யணும், அவங்க சொர்க்கத்தில் நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யலாம். நீங்கள் சொல்லலாம், அவங்களோட பெற்றோர்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.